வணக்கம். இது ராஜபிரியன் ரிவ்யூ. ஒரு முக்கியமான அமைச்சர் ஒருத்தர், டிவிகே அமைச்சர், சிஎம் சாருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான பவர் சென்டர் டிவிகேல. அவர் மாணவர்கள்கிட்ட பேசும்போது சொல்கிறாரு, எஜுகேஷன் படித்தா உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், ஸ்போர்ட்ஸில் நம்பர் 1 ஆனீங்கன்னா இந்த வேர்ல்டுலேயே பில்லியனர் ஆகிடலாம். பில்லியனர் ஆகணுமா, மில்லியனர் ஆகணுமா, இல்லை சம்பளத்துக்கு வேலை செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாரு. இவர்கிட்ட ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் சில துறைகள் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமான பவர் சென்டர் துறையெல்லாம் என்ன, எதுக்கு அப்படியெல்லாம் தனியாக பிரிக்கணும் இல்லை? இவர் யார் தெரியுமா சாரு? விட்டால் என்ன சொல்லுவார், இப்படி கூட சொல்லுவார் போல இருக்கு. நீங்கள் இது படிக்கிறதெல்லாம் விட்டுட்டு லாட்ரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கலாம், அது மூலயமா கோட்டீஸ்வரன் ஆகலாம். படித்தா மாத சம்பளம், லாட்ரி வாங்கினா கோடீஸ்வரன் ஆகலாம். இல்லைனா இப்படியும் சொல்லலாம், எதுக்கு காலேஜ்லாம் படிச்சுக்கிட்டு நடிக்க போயிடுங்க, நடிங்க, அப்பா ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள். 3-4 படம் ஓடாது, கஷ்டம்தான் அது. 4 படம்ன்றதில் 10 படம் கூட ஆகலாம், ஓடலைன்னா பரவாயில்ல. சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள், எடுத்துகிட்டே இருங்க, ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஒரு நாள் சூப்பர் ஸ்டார் ஆகிடுங்க, அப்படியே சிஎம் ஆகிடலாம். சிஎம் ஆகணுமா, சூப்பர் ஸ்டார் ஆகணுமா, மாத சம்பளத்துக்கு வேலை செய்யணுமா அப்படின்னு கூட சொல்லுவார் பொழுது விட்டா. இவர் சார் எதிர்கட்சி தலைவருக்கு ஸ்கெட்சு போடுறாராம். ஸ்கெட்சு, அடுத்து ஸ்கெட்சு போட்டுருவோம் அப்படின்லாம் வேற இதில் உதார் வேற விட்டுருந்தார். இவர் எதிர்கட்சி தலைவர் ஸ்கெட்சு போடல, ஆதவ் சார். இவர் படிக்கிற பசங்களுக்கு ஸ்கெட்சு போட்டிருக்கு. அப்படி இல்லைன்னா இப்படியெல்லாம் பேச வருமா? இங்கே ஸ்போர்ட்ஸில் மாணவர்களின் ஈடுபாட்டை அதிகரிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னவா வேறு மாதிரி பேசலாம், வேறு விஷயங்கள் பேசலாம். ஆனால் சார் என்ன சொல்கிறார் பாருங்க, மாத சம்பளத்துக்கு வேலை செய்யணுமா, எஜுகேஷனு படிக்கணுமா, படித்தா மாத சம்பளம். இதுவே நீங்கள் ஸ்போர்ட்ஸில் நம்பர் 1 ஆனீங்கன்னா பில்லியனியர், வேர்ல்டுலேயே பில்லியனியர், மில்லியனியர், இப்படியா பேசுவாங்க? திராவிட இயக்கங்கள் கஷ்டப்பட்டு, காமராஜர் தொடங்கி திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து படிங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இன்னும் மாணவர்களுக்கு பல திட்டங்கள், அந்த திட்டங்கள்லாம் எடுத்துகிட்டு அவங்கள படிக்க வச்சா, படிக்க சொன்னால் சார் எப்படி திருப்புறாரு பாருங்க. இதுவே இப்போ இருக்கிற எதிர்கட்சி தலைவர், அவர் முன்னாடி துணை முதல்வராக இருக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, சட்டமன்றத்துலேயும் பேசியிருக்காரு, தொகுதியிலிருந்து இன்னும் அரசு பள்ளியில் மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா சொந்த செலவில் நான் ஸ்டேடியத்துக்கு மேட்ச் பார்க்க கூப்பிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஏதாவது பண்ணி அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்குறத விட்டுட்டு எஜுகேஷன் படித்தா மாத சம்பளம் தான், ஸ்போர்ட்ஸ் நம்பர் 1 ஆனா, அப்புறம் லாட்ரி வாங்கினா, அப்புறம் படத்தில் நடித்தா, இப்படியா சொல்லுவாங்க ஒரு அமைச்சர்? இதில் ஸ்கெட்சு போகிறாராம். உஷாராக இருங்க, இவர் உதயநிதிக்கெல்லாம் ஸ்கெட்ச் போட முடியாது, மாணவர்களுக்கு தான் ஸ்கெட்சு போட்டிருக்கு. அப்படி இதில் இவர் வேற ஒரு வீடியோ பார்க்குறா, அது ஒரு பெருமை வேறு. என்னென்னா பிரக்யானந்தாவை மீட் பண்ணுறாரு, செஸ்ஸில் வின் பண்ணிட்டார் அப்படின்னு. அவர் பார்க்குறதுக்கு வீட்டிலிருந்து செஸ் போர்டு எடுத்துகிட்டு சிஎம் விளையாடினார். இதில் என்ன பெருமை? ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற அப்படியே இல்லை, என்னை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன பெருமை இருக்குது? கார் ஓட்டுறாரு ஸ்டைலாக, வாவ் க்யூட்டான சின்ன தொப்பை இருக்குது, இதெல்லாம் பெருமையாக இருக்குல்ல. ஆனால் இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு? ஒரே நாளில் 3 குழந்தை, 4 குழந்தை, 5 குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. போன உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா? ஸ்டாலின் அங்கிள் அப்படின்லாம் கேட்டிங்கள, சிஎம் சார் அப்படின்லாம். இப்போ இந்த சிஎம் சார் கொடுப்பாரா? ஒரே நாளில். அப்பப்போ கேள்விப்பட்டிருந்த நியூஸுங்க, குழந்தைகள் பாதிக்கப்பட்டுருது. இப்போ ஒரே நாளில் இத்தனை நியூஸை பார்க்க முடியல, பதறுது. ஆனால் இப்போ எல்லாம் க்யூட்டு வைப்பு அப்படி போயிட்டாங்க. இதை பேசவே மாட்டாங்க, ஒரு பீஸும் பேசாது. இதில் மேடை ஏறி சவால் வேறு. இதில் இன்னொன்று இருக்குது, போன ஆட்சியில் யார் அந்த சார் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்கல்ல, அந்த வாய்கள்லாம் இப்போ அமைதியாக இருக்குது. இப்போ ஓப்பனாக தெரியுது யார் அந்த சார் அப்படின்னு, எம்எல்ஏ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக தெரியுது. அதை பற்றி பேசல. அதை விட கொடுமை, பொள்ளாச்சி சம்பவம் மறக்கவே முடியாது யாராலும். அவங்கள பிடிச்சி போடுங்க, பதறிச்சு தமிழ்நாடே. அரசியல் பேக்கிங்கில் தான் தப்பிச்சிட்டு இருக்காங்க, பிடிச்சி போடுங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கொந்தளிப்பு ஏற்படுத்துச்சு. அதை விட அதிகமாக இங்கே சேலமில்
இப்போ சேலம் சம்பவம்னு சொல்லிட்டு 50க்கும் மேற்பட்ட பெண்கள் வீடியோ எடுத்தது இல்லாமல் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் இங்கே போங்க அங்கே போ இதை பண்ணு அதை பண்ணுன்னு இதில் வேற பாலியல் தொழிலே தள்ளுற அந்த வேலையை வேற பார்த்துருக்கேன். அப்படி யாரான்னா கட்சிக்காரன் கடைசியில். இதில் வந்து சிங்கப்பெண் படை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு. கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு எந்த பவருமே இல்லையா. யூஸ்வலாக காவல்துறை வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் நாளைக்கு காவலர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை வேறு வேலை செய்கிறவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸாக இருக்கலாம். ஆல்ரெடி போலீஸ் எடுத்துகிட்டு போயிட்டா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸாக மாற்றுவீங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே இருக்குது. எந்த பவருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா போய் ரீல்ஸாக போட்டுங்கிறாங்க. இதுக்கா அந்த படம், இதுக்கா இவ்வளோ பில்டப்பு, இத்தனை கேஸ் சார் ஒரே நாளில். இப்போ என்ன பேசுவார், பேச மாட்டார் இல்லை. மற்றவங்களாம் என்ன உருட்டுவாங்க சார். மற்ற விஷயங்கள்லாம் கூட, இந்த கரண்ட்டு விஷயம் இல்லை மற்ற விஷயங்கள் அதெல்லாம் கூட டிபேட் பண்ணிக்கலாம் சார். இது வந்து சரியில்லை, இல்லை அமைச்சர்கள்லாம் உளர்றாங்கல்ல, பாருங்க இப்படி உளர்றாங்க, அதெல்லாம் கூட பேசலாம் சார். பட் இந்த குழந்தைகள் பாதுகாப்பு இதெல்லாம் வந்து இதை வச்சு நான் உங்களுக்கு குறை சொல்லக்கூட விரும்பலை. தயவு செய்து காப்பாற்றுங்க அப்படின்னு தான் கேட்குறோம். என்ன சார் பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்ன சொல்லிட்டு வந்தீங்க? இதை உங்களை குறை சொல்கிறதுக்காக சொல்ல, நிஜமாகவே நியூஸ் பார்க்க முடியல, பதறது. அதுக்காவது உருப்படியாக 6 மாதம்லாம் இதுக்கெல்லாம் டைம்லாம் கொடுக்க மாட்டாங்க சார். அதுக்காவது முதல்ல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு தான் கேட்க தோணுது. அதையாவது பண்ணுங்க தயவுசெய்து. அதை டிபேட் ஆக்கி இந்த ஆட்சி பெஸ்ட்டாக இந்த ஆட்சி பெஸ்ட்டாலாம் பேச விரும்பல. தயவுசெய்து நீங்கள் அதில் பெஸ்ட்டாக இருங்க அப்படின்னு தான் கேட்குறோம். அதுலையாவது ஆக்ஷன் எடுங்க. அதை விட்டுட்டு மேடை ஏறி பேச்சா. அதில் இந்த அறநிலைத்துறை அமைச்சர் இருக்கார்ல ரமேஷ், அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஆரம்பத்துலேருந்தே உருட்டெல்லாம் நிறைய அவருக்கு கொடுத்த பில்டப்லாம். இங்கே வந்து ஒரு எம்எல்ஏவாக பதவி இருக்கிறாரு, இல்லை அமைச்சராக பதவி இருக்காருன்னா அம்மா வரமாட்டாங்களாம். ஏன்னா அம்மா வந்து வேறு வீட்டில் போய் சமைக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்களாம், அவங்களுக்கு லீவ் இல்லையா. இந்த மாதிரியான உருட்டை பார்த்துருக்கீங்களா எங்கேயாச்சும்? இந்த மாதிரியான முக்கியமான நிகழ்வில் கூட லீவ் தரமாட்டாங்களா? லீவ் கிடையாது அவங்களுக்கு, பில்டப் தான். இப்போ அவர் வந்து பேசுகிறா அப்படி, அந்த உதயநிதி என்ன சுதந்திர போராட்ட தியாகியா, நீங்கள் கவர்ச்சியை வச்சு வந்துட்டீங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. இவர் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா, செக் இழுத்தாரா, படையை கூட்டு போயிட்டு நேதாஜி மாதிரி சண்டை போட்டாரா அப்படின்லாம். அவர் சுதந்திர போராட்ட தியாகி இல்லை, ஆனால் அவர் போராட்டக்காரர் தான். அவர் உங்களை மாதிரிலாம் கிடையாது. இதில் இவங்க ஒரு பில்டப் பண்ணி கொடுக்குறாங்கல்ல. இங்கே வந்து ஜாதி பார்க்கல, மதம் பார்க்கல. ஜாதி மதம் வந்து இவங்க தான் மக்கள் தான் பார்க்கல. ஆனால் கட்சிக்காரங்க பார்த்து தான் வேட்பாளரை நிப்பாட்டிருக்காங்க. இல்லைன்னா இவர் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்ரீரங்கத்தில் நிப்பாட்டுவாங்களாம், இல்லை மயிலாப்பூரில் கரெக்டாக இன்னொருத்தரை போடுவாங்களாம். நீங்கள் பார்த்தீங்க, உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் பார்க்கல. அதெல்லாம் அப்படி வேணால் சொல்லுங்கள், நீங்கள் பார்க்காம இல்லை. இதில் ஒரே குற்ற சம்பவம், லஞ்சம் வாங்குறாங்க. 2 ஊழியர்களை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஆனால் பூஜை பண்ணுறவர் மட்டும் வந்து தப்பிச்சிடுவார். அவரை மட்டும் தற்காலிகமாக சும்மா சஸ்பெண்ட், அவ்வளோதான். ஏன் இந்த பாகுபாடு? இந்த பாகுபாடு தானே இருக்கக்கூடாது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இதில் பெரியார்லாம் பேசுகிறார், அவர் விவாதிக்க தயாரா அப்படின்லாம் கூப்பிட்றாரு. இதில் ஒருத்தர் வரமான்றாங்க டிவி டிபேட்டுக்கு. இந்த கட்சியிலிருந்து யாரும் சம்மந்தம் இல்லாதவங்கலாம் ஜவஹர் அலிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காரு. முன்னாடி ஏடிஎம்கேல இருந்தார்ல, அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா முட்டு கொடுத்துட்ருக்காரு. அங்கே வந்து டிபேட்டு வருது. 18ஆம் தேதி வரணும்ல சட்டமன்றத்துக்கு. அங்கே வந்து என்ன ஆத்துறீங்கன்னு பார்க்க தானே போகிறோம். அங்கே ஆற்றுங்க முடிஞ்சா. அவர் உதயநிதியை பற்றிலாம் நீங்கள் பேசுகிறதுக்கெல்லாம் எங்க 2 விஷயங்க, 2 பஞ்சுங்க. அதை மட்டும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் இப்போ நீங்கள் ஆட்சி ஏற்றதுக்கப்புறமா வந்து சட்டமன்றத்திலையும் பேசினார்ல, மக்களை பிரிக்கும் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும்னு. அதை மட்டும் பேசுகிறீங்களா பார்ப்போம். உடனே பார்த்தீங்கன்னா புதுசாக கிளம்பி வந்துடுறாங்க. ஏற்கனவே அந்த கிருஷி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி மாற்றம் வந்ததும் பார்த்தீங்கன்னா சனாதனத்தை ஒழிப்பன்னு சொன்னேன் அப்படின்லாம் வந்தது இல்லை பொங்கி. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் இருக்கார்ல ஆக்டர், அவரை பார்த்த உடனே தேசபக்தி அப்படிங்கிற மாதிரி தான், தாயின் மணி கொடி சொல்லுங்க ஜெய்ஹிந்த் அப்படின்னா நமக்கு இவர் முகம் தான் ஞாபகம் வரும் அந்த பாட்டு கேட்கும்போதெல்லாம். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு
இவர் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம், பாண்டே கிட்ட பேசுகிறாரு. அதில் வந்து அரசியலுக்கு வரலையா அப்படின்லாம் கேட்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு அறிவில்லை அப்படின்லாம் சொன்னார். சரி பரவாயில்ல, ரொம்ப தெளிவான ஆளாக தான் இருக்கிறாரு, தன்னை பற்றியாவது புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு நினச்சா, இப்போ நண்பர் ஆகிட்டார்ல, சிஎம் ஆகிட்டார்ல, இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா அவர் பாஞ்சு வர்றார் கருத்து சொல்ல. என்ன கருத்து அப்படின்னு பார்த்தா, அப்பா அம்மாவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சனாதனம் சொல்லுது, அதுவும் தப்புன்றீங்களா? அப்போ அப்பா அம்மாவை தூக்கி போட்டலாமா அப்படின்லாம். ஒரு மதத்தை வேணான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் சொல்கிற நல்ல விஷயங்களை வந்து வேணான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதை யாரும் ஒழிக்கணும்லாம் சொல்ல மாட்டாங்க. அவர் தெளிவாக சொல்கிறாரு, மக்களை பிரிக்கும் சனாதனம். அதுதான் இதிலே பார்த்துட்டுமே. அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் இங்கே வந்து பஞ்செல்லாம் பேசுகிறார், பெரியார் பற்றியெல்லாம் பேசுகிறார்ல. எப்படி சார் அது? ஒரே குற்ற சம்பவம், 3 பேர், 2 பேர் மேலே ஒரு ஆக்ஷனு, இன்னொருத்தர் மேலே லைட்டாக ஆக்ஷனா சார்? ஆக்ஷன் மாதிரி ஆக்ஷனா சார் இது? இதுதான் சார் இங்கே பிரிக்கிறீங்களா சார்? இதுதான் சார் கூடாது அப்படின்னாரு, இதை தான் சார் ஒழிக்கணும் அப்படின்னாரு. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷமாக எதுக்காக போராடிட்டு இருந்தாங்களோ அதை அப்படியே புதைக்கிற மாதிரி தானே வந்து உங்களை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த துறையில் வச்சு உங்கள் ஆக்ஷன்லாம் பார்க்குறோமே. பேசாமல் நீங்கள் இந்த ஆக்ஷன் எடுக்கிறத விட்டு முறுக்கு பாக்கெட்டை போய் ஆய்வு பண்ணுங்க சார், அதுதான் கரெக்டாக இருக்கும். இதில் இவர் பேச்செல்லாம் பேசியிருக்காரு, கருவிலிருந்து வயசான கிழவி வரை பார்த்தீங்கன்னா இங்கே யாருக்குமே பாதுகாப்பு இல்லை, இந்த பாதுகாப்பு தராத இந்த ஆட்சி ஒழிக்கப்படணும் அப்படின்லாம் பேசியிருக்காரு. போன ஆட்சி இப்போ ஒரே நாளில் 5 சம்பவம் குழந்தைகள், இதில் முதியவர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த நியூஸ்லாம் கூட வந்தது இல்லை. இப்போ ரொம்ப நாள்லாம் இல்லை, இப்போ தானே பேசினார். இப்போ அந்த வீடியோ எடுத்து போட்டால் அப்படியே மேட்ச் ஆகுதுல்ல. எதை சார் ஒழிக்கணும் இப்போது? இன்னொன்று இவர் சொல்கிறார்ல, தியாகியா போராட்டக்காரன்னு, உதயநிதி போராட்டக்காரர் தான். அவர் தெளிவாக சொல்கிறார், மதத்தை ஒழிப்புன்னு சொல்ல, நீங்கள் சொல்கிற நல்ல பழக்க வழக்கங்களை ஒழிப்புன்னெலாம் சொல்ல, பிரிக்கிற விஷயம் இருக்குல்ல அதை ஒழிக்கணும் அப்படிங்கிறாரு. பிறப்பால் இவன் இங்கே தான், இவங்க இங்கே, இவங்க இங்கே, அவங்க அங்கே அப்படின்னு வச்சுருக்கீங்களே ஒன்று, அதை ஒழிக்கணும் அப்படின்னா அது தப்பா? இதில் ஆதவ தான் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எக்கச்சக்கமாக மாட்டிக்கிட்டாரு. ஒரு பக்கம் வந்து இப்படி உருட்டு, இன்னொரு பக்கம் அப்படி உருட்டு அப்படிங்கிற மாதிரி. சனாதனம் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் வேற அர்த்தம், வெளி மாநிலத்தில் வேற அர்த்தம். ஆனால் நாங்கள் வந்து டிஎம்கேவோட தான் இதில் ஒத்து போகிறோம். ஆனால் உதயநிதி பேசுனது தப்பு இப்படியெல்லாம் உருட்டிகிட்டு இருந்தார்ல, அவர் கூட பரவாயில்ல, இப்படி அப்படியே உருட்டார். இவர் என்ன சொல்லுவார் சொல்லுங்கள் சார், ரமேஷ் சார், அமைச்சர் சார், எந்த சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னார்ல, மக்களை பிரிக்கும் சனாதனம் ஒழிக்கப்படணும் அப்படின்னு. நீங்கள் சொல்கிற நல்ல விஷயங்கள் அதை ஒழிக்கணும்லாம் சொல்ல யாரும். மதச்சார்பற்ற கூட்டணி தான், அந்த கூட்டணி தானே ஆட்களை எடுத்தீங்க. மதச்சார்பற்றன்னா என்ன? எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் சார்ந்து இல்லாமல் இருக்கணும், அதுதான் மதச்சார்பற்ற கூட்டணி. நாங்களும் அப்படி தான் அப்படின்லாம் சொல்லிக்கிறீங்களே, அப்புறம் உங்கள் ஆக்ஷன் ஏன் சார் அப்படி இருந்தது? உங்கள் ஆக்ஷனே காட்டுது சார் எதை ஒழிக்கணும்னு சொல்கிறாரு. அவர் அதை சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு எதிர்ப்பு. நாக்கை வெட்டுருவேன், கழுத்தை வெட்டணும், கோடிக்கணக்கில் ப்ரைஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சாமியார்லாம் அனௌன்ஸ் பண்ண, அப்போ உதய் கூட பார்த்தீங்கன்னா கிண்டலாக கேட்டிருந்தார், இங்கே வந்து நீ சாமியார் தானே, உங்ககிட்ட இங்கிருந்து வந்து அவளை கோடிக்கணக்கான பண்ணோன்னு. எப்படி வந்துச்சு? என் தலையை நானே சீவிப்பேன், சீப்பு இருந்தால் நீ எதுக்கு சீவணும் அப்படின்லாம் அவங்க தாத்தா மாதிரி. அந்த போராட்டம் இருக்குல்ல, போராட்ட குணம் இருக்குல்ல, அதுதான், அதுக்காக தான் அவர் வரணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து தியாகியான்றீங்கள, அவர் அதை சொல்லிட்டார்ல, நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் இதை ஒழிக்கணும் அப்படின்னு. வெறும் பேச்சில் இருக்கக்கூடாது, உங்ககிட்ட அதிகாரம் இருக்குது, ஆக்ஷனில் இருக்கணும். ஆனால் உங்கள் ஆக்ஷன் அப்படி இல்லையே சார். சரி, இது ஒன்றுன்னா இன்னும் அரசியல் ரீதியாக இங்கே நாங்கள் மோடிக்கு பயட மாட்டோம், ஈடிக்கு பயட மாட்டோம், மோடியுடைய டேடிக்கும் பயட மாட்டோம்னு சொன்னார்ல, எங்கே அந்த டைலாக் மட்டும் பேசுகிறீங்க பார்ப்போம். யாரோ ஒருத்தர் பேசுகிறீங்களா? சிஎம் சாரை பேசுகிற சொல்லுங்களேன், எல்லாரும் வந்துடுறோம் டிவி கேக்கு பேசுகிற சொல்லுங்கள். போன ஆட்சியில் பார்த்தீங்கன்னா லெட்டர் எழுதிட்டு அங்கே போய் தூங்கிடுறாங்க அப்படின்றது, இவர் வந்து லெட்டர் எழுதுறது. அங்கே பாருங்கள், நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் கலந்துட்டாங்கன்னா அங்கே பாருங்கள் ரகசிய கள்ள உறவு அப்படிங்கிறது. இப்போ இவர் என்ன உறவு, இது என்ன உறவு? அங்கே போயிட்டு இவங்க சாதனையை தானே சொல்லிட்டு வந்தார், அங்கே போயிட்டு அதெல்லாம் நீங்கள் பண்ணதா? இது இந்த மாதிரி. இதில் வந்து இங்கே சவால் சார், 18ஆம் தேதி பார்க்கணும், ஃபேஸ் பண்ணணும், அங்கே பேசணும். இங்கே வெளியே வந்து உதார உறுதி இல்லை சார், அங்கே பேசணும் சார். அதனால் அதை பேசியிருக்கிறாரு. இப்போதைக்கு அவர் போராட்டக்காரர் தான், நீங்கள் அதை பேசுகிறீங்க, அப்போ ஒத்துக்கிறோம்.
நீங்களும் போராட்டக்காரர் அப்படின்னு. இதில் தியாகியா அப்படின்லாம், விவாதத்துக்கு ரெடியா அப்படின்லாம். ரெடி தான் அவங்க. சட்டமன்றத்தில் மீட் பண்ண ரெடி. ஏற்கனவே எக்கச்சக்கமாக அடி வாங்கியிருக்கீங்க. இதில் வேற முன்னாள் முதல்வர் அவர் ஒரு பஞ்ச் அடிச்சிருக்காரு, வச்சு செஞ்சு விட்டார் அப்படின்னு சொல்லலாம். அவரை இந்த அளவுக்கு இறங்கி பேச வச்சிட்டாங்க. இங்கே வந்து ஒரு சாரை வந்து பஞ்சா பேசுகிறேன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஒலைட்டு இருந்தார்ல. இங்கே வந்து தீய சக்தி, தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, சோர சக்தி அப்படின்லாம். இதில் இங்கே தீர்ந்து போன சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே சொன்னார். இப்போ முன்னாள் முதல்வர் கேட்குறாரு, நீங்கள் வந்து சொன்னீங்களேப்பா தூய சக்தின்னு, இப்போ தீர்ந்து போன சக்தியிலிருந்து எம்எல்ஏக்களை ஷாப்பிங் பண்ணுற லெவலில் காஞ்சி போன சக்திங்களா இருக்கீங்களே அப்படிங்கிறாரு. காஞ்சி போன சக்தின்னு பேசிட்டாரு பேர். ஷாப்பிங் தானே பண்ணிட்டு இருக்கீங்க, அது குதிரை பேரம் நடக்கவே இல்லைன்னு வைங்களா. கேட்டால் வந்து ஒரே லைனில் பஞ்ச் அடிக்கிறாராம். அங்கே வந்து இப்போ கேட்பாங்க, இப்போ பஞ்ச் அந்த ஒரு லைன் பஞ்செல்லாம் அடிச்சுட்டு போக முடியாது, இது குதிரை வேகத்தில் செல்லும் அரசு அப்படின்லாம் பஞ்ச் அடிச்சுட்டு போக முடியாது. இப்போ இருப்பாங்க ஆட்கள். முன்ன வந்து அந்த ஓட்டு எடுப்புனால தான் முன்னாடி வெளிநடப்பு பண்ணாங்க, இப்போ பண்ண மாட்டாங்க. இப்போ எதிரில் நிற்பாங்க, இப்போ அடிங்க பார்க்கும் பஞ்சை. இங்கே அப்பட்டமாக எல்லாருக்குமே தெரியும் குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் உருட்டு வேற உருட்டு. இதில் பேசுகிறதெல்லாம் பாருங்களேன், விளக்கமே மாறுதுங்க. இதை கொஞ்சம் கூட வர யோசிக்க மாட்டீங்க. சரி, முட்டு கொடுக்குறவன் முட்டு கொடுத்துட்டு இருப்பான், அண்ணன் வந்து க்யூட்டான தொப்பை, நல்லா டிரைவ் பண்ணுறாரு காரை, இது வைப்பு, அது பண்ணுற கூட்டத்தை கூட விட்டுருங்க. நடுநிலைன்னு பேசிட்டு இருந்தால. இப்போ அவனை கேட்குறோம், பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபா வாங்குறாங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா அப்போல்ல பாட்டெலாம் பண்ணார்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா 30 ரூபாலாம் வாங்குறாங்க அப்படின்னு கேட்டால் அது வந்து நிர்வாக செலவுக்கு. எப்படி அங்கே வந்து கரண்ட் பில்லு கட்டணும், வாடகை கட்டணும், அதெல்லாம் போன ஆட்சியில் இருக்காது அந்த நிர்வாக செலவு. இப்போ எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, ஆனால் அதுக்கு ஒரு விளக்கம் வேறு, அது நிர்வாக செலவு ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு இடத்துல அங்கே குடோனில் அரிசி மூட்டை லோடிங் அன்லோடிங் பார்த்தீங்கன்னா அரசாங்கமே 10 ரூபா கொடுக்குது, ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா 40 ரூபா வாங்குறாங்க அப்படின்லாம் சிஎம் சார், இப்போ சிஎம் சார் முன்னாடி பார்த்தீங்கன்னா கேம்பெயினில் பேசியிருந்தார்ல. இப்போ அமைச்சர் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு அவர் மயிலாப்பூர்லினார்ல அந்த அமைச்சர், அவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அடிப்படை வசதிகள்லாம் அந்த தொழிலாளருக்கு இல்லை, அதனால் வந்து 20 ரூபா 30 ரூபா 40 ரூபா வாங்குறாங்க. எப்படி ஒரே விஷயம் வந்து அப்படியே விளக்கம் மட்டும் மாறுங்களா? அது விளக்கம் கொடுக்குறது தான் வந்தீங்களா? இதுவா மாற்றம்? மாற்றம்ங்கிறது பார்த்திங்கன்னா விளக்கம் தான் மாறுது, சம்பவங்கள் அதே தான். அவங்க பண்ணும்போது அது ஊழல், அது வந்து லஞ்சம். இப்போ இவங்க பண்ணும்போது விளக்கம், அது வந்து நிர்வாகம், அடிப்படை வசதி, அடிப்படை தேவையாயிடுச்சு அதெல்லாம் இல்லை. இதை ஒரு அமைச்சர் வந்து இதில் வந்து படிக்காதீங்க எஜுகேஷன். ஏன்னா இப்போ கொஞ்சம் கூட்டம் தான் அந்த மாதிரி இருக்குது, வைப் பண்ணிகிட்ருக்கு. இப்போ ஒட்டுமொத்த கூட்டத்தையும் இந்த மாதிரி அப்போ தானே ஒரு 25 வருஷம் 30 வருஷம் கனவு இருக்குல்ல இவங்க தொடர்ந்து ஆட்சி செய்யணும் அப்படின்னு. அது ஒட்டுமொத்த க்ரௌடையும் வந்து படைகூடாமல் பண்ணால் தானே இந்த மாதிரி வைப் பண்ண முடியும். இந்த மாதிரி வைப் பண்ணால் தானே வந்து ஓட்டு போட வச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து 20 வருஷம் 30 வருஷம் அந்த கனவெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியும். அதனால தான் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் சம்பளம் தான் வாங்க முடியும் இல்லை. அதனால் மட்டமாக பேசி அதுலேருந்து அப்படியே வெளியே எடுத்துகிட்டு வந்துடுங்க, அப்புறம் வைப் மட்டும்தான், அப்புறம் அப்படியே தொடர்ந்து ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவில். பிரேசிலில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், இந்த பஞ்சி டைவிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 35 அடி ஆழத்தில். ஏற்கனவே விஜய் சார் கூட ஒரு படத்தில் தலைகீழாக தொங்குவார்ல, அதை கயிறு கட்டி காலில் கயிறு கட்டுருவாங்க, தலைகீழாக ஆடிட்டு இருப்பார்ல இந்த பக்கம் அந்த பக்கம், அந்த மாதிரி ஒரு ஜம்பிங் அது. அதில் ஒரு 3 பேர் பார்த்திங்கன்னா, ஒரு பெண் 24 வயசு தான் சொல்கிறாங்க, அந்த பெண்ணை வந்து அப்படியே தூக்கிட்டு போயிட்டு தலைகீழாக போடுறாங்க. அப்படி தானே போடுவாங்க, போட்டால் அவங்க அப்படியே கீழே விழ போவாங்க. விழ போகும்போது வந்து பார்த்திங்கன்னா காலில் கயிறு கட்டியிருந்த அந்த கயிறு வந்து லாக் ஆகும் ஒரு கட்டத்தில். அதுக்கப்புறம் இப்படி எப்படி பெண்டலும் மாதிரி அசைவாங்க அதானே அப்படின்னா அதே தான். ஆனால் என்ன நடந்திருக்குன்னா அதில் தூக்கிட்டு போயிட்டு தலைகீழாக கரெக்டாக போடுறாங்க, ஆனால் கயிறை கட்ட மறந்துட்டுருக்காங்க காலில். 3 பேருங்க, அந்த வீடியோ இருக்குது, பதறது. தூக்கிட்டு போயிட்டு போட்டாங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ பின்னாடி வருது, கேமரா பின்னாடி வருது, பார்த்தா கயிறு கட்டவே இல்லை, கயிறு அங்கேயே இருக்குது. அந்த பெண் இறந்துட்டாங்க, 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போதே பதறிச்சு. சரி, அதுக்கும் இப்போ இங்கே நடக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்னா, எனக்கு அந்த சம்பவம் ரொம்ப நடந்திருக்கக்கூடாத ஒரு சம்பவம், பதறிச்சு அதை பார்க்கும்போதே. எனக்கு அதை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடே இந்த மாதிரி தான் கயிறு கட்டாமல் தூக்கிட்டு போய் தலைகீழ போடுற மாதிரி இருக்குது. அப்படி தானே இருக்குது இந்த பேச்செல்லாம்.
தொடர்ந்து எங்கே நினச்சி பாருங்கள். அதே தான் பேசுகிற ஒரு அமைச்சர் டெய்லி பேசுகிற விஷயங்கள்லாம் பாருங்கள். இங்கே வந்து ஒன்றே பண்ணுறாங்க, தொடர்ந்து ஸ்டிக்கர் ஓட்டுறது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டைமே தேவையில்லை. முதல் நாள்லேருந்து ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வழக்கம் போல் அந்த ஃபேக் நியூஸ் ஒன்று பார்ப்போம்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஹீரோ சைக்கிள்ஸ்னால் ஒரு ஸ்டைலான சைக்கிள்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு என்ஜிஓ வந்து வாங்கி கொடுக்குது அங்கே இருக்கிற பசங்களுக்கு. அது என்ஜிஓ வாங்கி கொடுத்துருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து ஸ்டிக்கர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், தளபதி வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளி மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு சைக்கிள் கொடுப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப சாதாரணம். அது பணக்கார வீட்டு பசங்க தானே ஸ்டைலாக சைக்கிள்லாம் ஓட்டுவாங்க, மாடல் சைக்கிள்லாம், அதெல்லாம் தளபதி வாங்கி கொடுத்துருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஓட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. எங்கேயோ யாரோ ஒரு என்ஜிஓ பண்ண ஒரு விஷயத்துக்கு தளபதி தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா வேணும் உங்களுக்கு? ஒருத்தன் அடி வாங்கிக்கிறான்ல இப்போ சோசியல் மீடியாவில், அந்த மகேந்திரன், இந்த தற்கூரி வந்து சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு சிரிப்பு வேறு. அது ஏன் யாருமே யூஸ் பண்ணல? கரண்ட் வேணுமா? ஏன் வீட்டிலேருந்து எடுத்துங்க, இவர் வீட்டிலேருந்து எடுத்துக்கணுமா கரண்ட்டு? போயிட்டு பக்கெட்டு பிரியாணி இந்த இர்ஃபான் விற்கிறாருல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கெட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சார் வந்து கரண்ட்டை ஃபோட்டோ ஃபில் பண்ணி கொடுப்பாரு, இந்தாங்க எடுத்துகிட்டு போங்க வீட்டுக்கு அப்படின்னு. இது அறிவு. 2 வயிறு 2 ஃபேன் இருந்தால், அது 2 மோட்டர் இருந்தால் போதும், நான் ஃபேனை ஓட வச்சிருவேன். அப்போனா நீங்கள்லாம் வந்து தற்கூரிகள்ரா, நாங்கள்லாம் சயின்டிஸ்டா அப்படின்ற. அப்படி அந்த அறிவு வழியுது இல்லை அப்படியே காது கண்ணு மூக்கு வழியா. இந்த அளவில் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பிரேசில் நடந்த சம்பவம் மாதிரி நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பதறுது. தலைகீழாதான் குதிப்பேன்னு சொல்லிட்டு இவங்க குச்சா பரவாயில்ல, தமிழ்நாட்டையே தலைகீழாக எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுருவாங்க போலுது பள்ளத்தில். ஏற்கனவே ஒரு அமைச்சர் சொன்னார்ல, குப்பை டன் கணக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு குவாரியில் பள்ளம் தோண்டி இருக்காங்களா, அங்கே போட்டு அப்படியே மூடுருவோம் அப்படின்னு. எவ்வளவு பேர் பா, நினச்சி பாருங்க தமிழ்நாட்டோட நிலைமை எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சில சம்பவங்களுக்கு சிரிப்பு வருது, சில சம்பவங்களை பார்க்கும்போது கடுப்பு வருது, சில சம்பவங்கள்லாம் பார்க்கவே முடியல, அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சம்பவங்களை பற்றி அப்படிங்கிற கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.